16ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் துவக்கம். முகூர்த்த கால் நட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மூர்த்தி. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்தின் வீட்டில் சோதனையை தொடங்கிய அமலாக்கத்துறையினர். துணை மேயர் மற்றும் திமுக நிர்வாகியிடம் கையெழுத்து பெற்ற பின் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள். மதுரை தென்கால் கண்மாய் அருகே மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் போடப்பட்ட சாலை திறப்பதற்கு முன்பே விரிசல். 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட சாலையில் விரிசல் ஏற்பட்டதால் முறைகேடு நிகழ்ந்துள்ளதா என பொதுமக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக மதுரையில் பாஜகவினர் கண்ணகிக்கு மிளகாய் அரைத்து போராட்டம். கையில் சிலம்பினை ஏந்தியபடி குரல் எழுப்பிய பாஜகவினர். மதுரையில் ஆடுகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள மண்டபத்தில் கைதான பாஜகவினரும் அடைப்பு. ஆடுகள் கத்திக்கொண்டு இருப்பதால் கண்டன முழக்கமிட முடியாமல் குஷ்பு உள்ளிட்ட மகளிர் அணியினர் தவிப்பு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சந்திப்பு. வரும் 6ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடரை உரை நிகழ்த்தி தொடங்கி வைக்குமாறு நேரில் அழைப்பு. தருமபுரியில் தடங்கம் இலக்கியப்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. 100 நாள் வேலை திட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டம். டெல்லியில் குடிசையில் வசிப்போருக்காக கட்டப்பட்டுள்ள 1675 வீடுகள் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். டெல்லியில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இல்லத்தில் சிறப்பு பிரார்த்தனை. சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தீவுகள் மேம்பாட்டு முகமையில் 7வது கூட்டம். அந்தமான் நிக்கோபார் ஆளுநர், லட்சத்தீவு நிர்வாகி உள்ளிட்டோர் பங்கேற்பு. பாஜக நீதிப்பேரணி நடத்தினால் உண்மைகள் வெளிவந்துவிடும் என்ற காரணத்தால் நீதிப்பேரணிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என குஷ்பு விமர்சனம். பேரணி செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கும் முன்பு செய்தியாளர்களிடம் பதில். யார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவங்களுடைய தவறான செயல்களுக்கு நாங்க ஒரு பேரணி நடத்தணும்னு பார்த்தாக்கா, இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு பார்த்தாக்கா எங்கேயுமே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுறது இல்லை. அதுக்கு காரணம் எது பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசுவோம். அப்படி திராவிட முன்னேற்றக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தான் தெரியும். அதனால பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அமலாக்கத்துறை சோதனைக்கு வந்த அதிகாரிகள் யார் என்று தெரியவில்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை. மக்களுக்கு இடையூறு இன்றி நடக்கும் போராட்டங்களுக்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் வலியுறுத்தல். கூலிப்படையின் குற்றங்களை தடுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட நபர்களின் குற்றங்களை அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியாது எனவும் கருத்து. சட்டம் ஒழுங்கு 2 விதமா பார்க்கணும். ஆர்கனைஸ்ட் கிரைம் வெர்சஸ் கிரைம் ஆஃப் பேஷன். ஆர்கனைஸ்ட் கிரைம்னா அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியும். அது கூலிப்படை மூலமாக மாஃபியா அந்த மாதிரி செய்கிறத அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம். ஆனால் கிரைம் ஆஃப் பேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசா பாசத்துக்கால, ஒரு கோபத்தால், ஒரு ஆத்திரத்தால் நடக்கிறதெல்லாம் அரசாங்கம் தடுக்க முடியாது. ஆனால் அதை விசாரிக்க நிச்சயமாக இந்த கூலிப்படை, இந்த மாஃபியா அந்த மாதிரி விஷயங்களில் அரசாங்கம் கட்டுப்பாடோடு இருக்கிறது. சென்னை யானைக்கவுனி பகுதியில் காதலிக்க வற்புறுத்தி இளம்பெண்ணின் மீது பெட்ரோல் ஊற்றிய வழக்கில் 2 கைது. இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த தனிப்படை போலீசார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கன்றுக்குட்டியை அடித்துக் கொன்ற சிறுத்தை. வேலூரில் குடியிருப்பு பகுதிகளில் உலா வரும் சிறுத்தைகளை விரைந்து பிடிக்க வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. மதுரை மத்திய சிறைச்சாலையில் 2016, 2021 ஆண்டுகளில் போலி கணக்குகள் மூலம் 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறப்பட்ட புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. புகாரின் அடிப்படையில் சிறை கண்காணிப்பாளர் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு.
திருச்சி அருகே மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல். 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி கடலூர் மாவட்டத்திற்கு ஜனவரி 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. பொங்கல் விடுமுறையும் சேர்ந்து வருவதால் தொடர்ந்து 6 நாட்களுக்கு விடுமுறை. நீலகிரியில் இன்றும் நாளையும் இரவு நேரங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பு. வட மாநிலங்களைத் தொடர்ந்து முடக்கியுள்ள பனிமூட்டம். மக்கள் வெளியே நடமாட முடியாத வண்ணம் கடும் குளிர். மதுரையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு பேரணி செல்ல முயன்ற பாஜகவினர் கைது. பேரணியில் கலந்து கொள்ள வந்த நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு உள்ளிட்டோரையும் கைது செய்த காவல்துறையினர். கிருஷ்ணகிரி அருகே யாசகம் பெறும் 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய இளைஞன் தப்பியோடு முயன்றபோது கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்ட இளைஞரை கைது செய்த போலீசார். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிய காவல் கண்காணிப்பாளராக பி. சரவணன் பதவியேற்பு. அதேபோன்று கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஜெயக்குமார் பொறுப்பேற்பு. ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை 23,95,906 பேர் உதகை அரசு தாவரவியல் பூங்காவை கண்டு ரசித்திருப்பதாக பூங்கா நிர்வாகம் தகவல். இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்ட பின்னர் 2023ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டு பயணிகளின் வருகை குறைந்திருப்பதாகவும் தகவல். புதுச்சேரியில் நடைமுறைக்கு வந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. விலை உயர்வை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இருசக்கர வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து நூதன போராட்டம். பழனியில் செய்தியாளர் சந்திப்பின் போது தனியார் மதுபான பாரை காண்பித்த பாஜக மாவட்ட தலைவர் உடனடியாக விளக்குகளை அணைத்ததால் பரபரப்பு. குற்றாலம் பேரூராட்சியை நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி குற்றாலம் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றும். நகராட்சியுடன் இணைத்தால் குற்றாலத்தில் தனித்துவம் இழக்கும் அபாயம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 10,000 அடியிலிருந்து 12,000 அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 120 அடியிலிருந்து 119.76 அடியாக குறைந்தது. மன்னார்குடி அருகே மண்ணை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மாற்றுத்திறனாளி நபரை தாக்கிய சம்பவம். தலைமை காவலர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்புக்கு 9 ரன்கள் எடுத்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.